எல்லாருக்கும் அன்புணக்கம். இன்னைக்கு பார்க்க ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்னன்னா பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல வந்து டவுன்லோட் செய்யும் போது வந்து நாட் இன் ஸ்பேஸ்னு வருதா, அது எப்படி வந்து சால்வ் பண்றது, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து எல்லாருமே வந்து பிளே ஸ்டோருக்கு தான் போவீங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து மெமரி வந்து எம்டிஆர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நம்ம ஃபுல்லாக டெமோவாக காட்டுறோம். ஏதாச்சும் இதில் ஒரே ஒரு ஆப்ஸ் நான் டவுன்லோட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன எம்பி தான். இது ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபில்லப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து உடனே நீங்கள் வந்து இந்த ஃபைல் டு எஸ்டி கார்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இது 2 MB தான் வருது. தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி மோரோனா பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் அதை டெலிட் பண்ணுறதுக்கு இது இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் போதும். இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இது லோடிங் பண்ணணும். இது ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் காட்டிடும். இதில் காட்டும் போது வந்து எது வந்து உங்களுக்கு எம்பி கணக்காக இருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ல ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம இதை வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பொறுமையாக இருக்கணும். இதை நம்ம வந்து ஃபோன்லேருந்து மெமரி கார்டு மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். அதில் இப்போ நான் சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து DCIML வந்து என்னோட ஃபைல் இங்கே இருக்குது. இந்த ஃபைலை நான் வந்து SD ஃபோனுக்கு மாற்றுறேன். இப்போ ஃபோனுக்கு மாற்றும் போது ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்கும்போது பார்த்துங்களேன், இப்போ வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து இது மாறிடுச்சு. மாறினோட அப்புறமா வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எனக்கு அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஓகே. இப்போ 3 MB வந்து மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 351 MB எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ திரும்பி அடுத்தது இன்னும் கொஞ்சம் மாற்றுன்னு நினச்சிங்கன்னா இப்போ வேறு எதாவது ட்ரை பண்ணலாம். வேறு எது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மீடியமான சைஸ் உள்ள MB மாற்றலாம். ஏன்னா இந்த 65 MB ஷேரிட் உள்ளதை மாற்றலாம். இந்த 68 MB ஷேரிட் மாற்றினா மேலே உள்ள MB பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபோன் மெமரி வந்து 551 MB இருக்குது. இது அதிகப்படுத்தும். இப்போ நம்ம ஷேரிட் உள்ள ஃபைல் வந்து SD கார்டுக்கு மாற்றலாம். SD கார்டுக்கு மாற்றும் போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த ஃபைல் பெருசாக இருக்கிறால் கொஞ்சம் லோடிங் ஆகுது. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு 67, 68%, 73%, 78, 79, 89, 90, அப்புறம் 100% ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ஷேரிட்டில் மாற்றின ஃபைல் எல்லாமே வந்து நம்மளுக்கு SD கார்டுக்கு 3 நாளில் வந்து நம்மள ஃபோனில் உள்ள மெமரியில் அலைஞ்சிட்டு SD கார்டில் மாறிடுது. இப்போ டோட்டலாக 100% வந்துடுச்சு. இப்போ 100% வந்த அப்புறமா வந்து இப்போ பாருங்கள் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் MB வந்து 616 வந்து உங்களுக்கு MB ஆகிடுச்சு. இப்போ வந்து போய் நீங்கள் டேரெக்டாக எது வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது ஈஸியான முறையில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திரும்பி நம்ம ஆப் ஸ்டோருக்கு வந்துட்டு ஆப் ஸ்டோர் வந்து திரும்பி இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணும்போது அதையே டவுன்லோட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் டேரெக்டாக வந்து அது பிரச்சனை வராமல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதனால் இது ஒரு நல்ல ஆப். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதனால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் டவுன்லோட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து உங்களுக்கு நான் தெளிவான முறையில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஏகப்பட்ட மெத்தட் இருக்கான இது ஒரு ஒன் ஆஃப் த கரெக்டான மெத்தட். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைல் டு SD கார்டுன்னு சொல்லி இந்த ஆப்ஸை வந்து முதல்ல போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் 2 MB தான். இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அது வந்து தானாகவே ரீட் பண்ணணும். எந்த ஆப்ஸில் வந்து எதில் லோட் அதிகமாக இருக்குது ஃபோனில் வந்து அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதில் உள்ள மெமரி எடுத்து அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து உங்களோட எந்த இதெல்லாம் வந்து எதில் வந்து ஃபோனில் இன்டர்னல் மெமரி வந்து அப்படியே வந்து எக்ஸ்டர்னல் மெமரியாக மாறிக்கும். எக்ஸ்டர்னல் மெமரியாக மாறும்போது வந்து உங்களுக்கு வந்து மெமரி வந்து கண்டிப்பாக வந்து அதிகம் பண்ணலாம். அதுக்கு ஈஸியான முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் புது மொபைல் எந்த மொபைல் வாங்கினாலும் 16 GB உள்ள இன்டர்னல் மெமரியாக வாங்காதீங்க. ஏன்னா வந்து 14 GB மெமரி இன்டர்னல் மெமரியாக வாங்கும்போது உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்து ஃபியூச்சரில் வரதான் செய்யும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா 16 GB சொல்ல போனால் வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 GB வரைக்கும் அந்த ஃபோனோட ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோனோட சிஸ்டம் ஸ்டோரேஜே வந்து 6 GB வந்துடும். எக்ஸ்ட்ராவாக 9 GB இருக்கிற இடத்துல வந்து உங்களால் வந்து ஃபோன் வந்து இன்டர்னல் வந்து ஏதாவது சேவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு 9 GB பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொகை தான். ஏன்னா வந்து உங்களுக்கு SMS வரலாம், இல்லைன்னா வந்து நார்மலாக கான்டாக்ட் சேவ் பண்ணுறது அதுக்கே வந்து உங்களுக்கு 9 GB தேவைப்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு நினச்சின்னா என்னைக்கு வந்து 32 GB மேலே வாங்குங்க. 32 GB மேலே வாங்கினா சிஸ்டமோட ஹார்ட்வேர் வந்து ஒரு 5 GB போனால் கூட
மிச்சம் 25 GB இருக்கும். 25 GB வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஃபோன் வாங்கும்போது வந்து ஹைபிரிட் சிம் கார்டு எப்பயுமே வந்து எக்ஸ்டர்னல் ஒரு எக்ஸ்பேண்டபிள் சிம் கார்டு மாத்திர மாதிரி ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா இது போல ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து வராத அளவுக்கு பாத்துக்கலாம். அதனால இன்னைக்கு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆப் வந்து ஸ்பெஷல் டெடிகேஷன் ஃபார் வியூவர்ஸ். ஒரு 6 பேர் வந்து தொடர்ச்சி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. அவங்களுக்காக நான் வந்து இந்த ஆப்ஸ் நான் டெடிகேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓனருக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உலக நாட்டு முழுக்க எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு யூசருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் வந்து iOSலயும் ஆப்பிள்லயும் இருக்கு. அதுக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷனா வரப்போற காலங்களில் வந்து கண்டிப்பா வீடியோ போடுவேன். அதனால இந்த ஸ்பெஷல் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வர ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசா நீங்க விசிட் பண்ணி பாக்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிவ்ல பார்ட்டிசிபேட் மறந்துடாதீங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சைன் ஆஃப் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.